2026ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு மாநில அரசில் சூடு பிடித்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று காலையில் மனம் திறந்து பேசினார். அப்போது அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற அனைவரையும் மீண்டும் இணைக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கை 10 நாட்களுக்குள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்த அறிக்கையை அதிமுகவில் ஒருமைப்பாடு குறித்த புதிய விவாதங்களை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் முத்தமபாளையம் தாலுகா கம்பம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது வாகனத்தை வழிமறித்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றும் பெண்கள் சிலர் கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அவர்கள் அதிமுகவின் உண்மை தொண்டர்கள், புரட்சி தலைவர், புரட்சி தலைவின் உண்மை விசுவாசிகள் பிளவுபட்ட அதிமுகவை ஓர் அணியில் திரட்டி வருகிற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும், தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வரும் அதிமுகவை எதிர்கொள்ள வேண்டும், தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வரும் அதிமுகவை வெற்றி பாதைக்கு திரும்ப செய்தும் ஆட்சி கட்டிலில் அமர வைக்க வேண்டும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் வாகனத்தை வழிமறித்து கோஷங்கள் எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இருப்பினும் எடப்பாடி பழனிசாமியின் வாகனம் திட்டமிட்டபடி பிரச்சாரம் தொடங்கும் இடத்திற்கு வந்தது. அங்கு திரளாக கூடியிருந்த மக்களிடம் அவர் உரையாற்றினார். ஆடுதுறை பேரூராட்சியில் பேரூராட்சி தலைவர் மீதும் வெடிகுண்டு வீசியிருக்கிறார்கள். அவர் அருகில் இருந்த ஒருவர் படுகாயம் அடைந்திருக்கிறார். அவர் நூலிழையில் உயிர் தப்பினார். இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கும் பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை. நேற்றைய தினம் இரவு 11:45 மணிக்கும் குடிநீர் பைப்பை 3 பேர் உடைக்கிறார்கள். அதை பார்த்து ஒரு பெண் 100 எண்ணுக்கு போன் செய்கிறார். போலீஸ் வருகிறார்கள். குற்றவாளிகள் போலீசாரை தாக்குகிறார்கள். போலீசையே தாக்குகிறார்கள் என்றால் மக்களை பாதுகாப்பது யார்? போலீசை கண்டு குற்றவாளிகளுக்கு பயமே இல்லை. சீர்மரபினர் நல சங்கம் பல கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கள்ளர் சீர மரபினர் பள்ளிகளை கல்வித்துறையுடன் இணைக்கும் முயற்சியினை எதிர்த்து எங்கள் கட்சியின் முன்னணி தலைவர்கள் எல்லாம் அவர்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு அதை ரத்து செய்திருக்கிறோம். அதிமுக ஆட்சி அமைந்ததும் இவர்களுடைய மற்ற கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும். இன்றைய ஆட்சியாளர்கள் விலைவாசி பற்றி கவலைப்படவில்லை, குடும்பத்தை மட்டும் பற்றியே கவலைப்படுகிறார்கள். கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி வரைக்கும் வந்துவிட்டனர். இவர்கள் தான் நாட்டை ஆள வேண்டுமா? இது ஜனநாயக நாடு. திமுக கட்சிக்காரர்கள் யாராலும் உயர் பொறுப்புக்கு வர முடியாது. திமுக கட்சியல்ல, கம்பெனி ஆக்கிவிட்டது. அதிமுக ஜனநாயக மிக்க கட்சி. உழைத்தால் விசுவாசமாக இருந்தால் தொண்டர் கூடம் பொதுச் செயலாளர் முதல்வர் ஆக்க முடியும். அதிமுக சுதந்திரமாக செயல்படும் கட்சி. அதனால் தான் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. எவ்வளவோ பிரச்சனைகளை ஸ்டாலின் கொடுத்தார், ஆனால் அனைத்தையும் தவிடு பொடியாக்கினோம் என்று கூறினார். அதே நாளில் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய குளம் வந்த போது தொண்டர்கள் கொடுத்த வரவேற்பு முற்றிலும் மாறுபட்ட செய்தியை வெளிப்படுத்தியது. ஒற்றுமை வேடம் போடும் நரிகள் வேண்டாம், கழகத்திற்காக உயிர் வருத்தி உழைக்கும் நீங்க மட்டும் போதும் எனும் வாசகங்கள் தொண்டர்களின் உணர்ச்சியை தெளிவாக காட்டின. எடப்பாடி பழனிசாமியின் வருகைக்காக பெரிய அளவில் பேனர்கள், பதாகைகள், கொடிகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. அதில் நரிகளுக்கு என்ன வந்தது கேடு, உங்களுக்கு யார் விதிக்க முடியும் கெடு, அண்ணா திமுகவில் அனைவரும் உங்களோடு, நீங்க மட்டும் போதும் தலைவா, நாங்க இருக்கோம், ஒற்றுமை வேடம் போடும் நரிகள் வேண்டாம், கழகத்திற்காக உழைக்கும் நீங்க மட்டும் போதும் என்னும் வார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. இந்த வாசகங்கள் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பிரிந்து சென்ற தலைவர்களை குறிக்கின்றன என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. இபிஎஸ்ஐ பார்த்தவுடன் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் குரல் கொடுத்து நீங்க மட்டும் எங்களுக்கு போதும் என்று முழங்கினர். ஒரு புறம் அனைவரும் திரும்ப வேண்டும் என்கிற அழைப்புகள் எழுந்தாலும் இங்குள்ள தொண்டர்கள் கட்சிக்கு எடப்பாடி ஒருவரே போதும் என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வு அதிமுகவின் தற்போதைய நிலைமையில் முக்கியமான குறியீடாக கருதப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் வெளியேறிய நிலையில் அவர்களை மீண்டும் இணைக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதிமுக தொண்டர்கள் காட்டிய வரவேற்பு இபிஎஸ் உடன் மட்டுமே கட்சி செல்லும் என்ற தெளிவான கருத்தை வெளிப்படுத்துகிறது. இதுவே அதிமுகவில் குழப்பம் விளைவிக்க முயல்பவர்களுக்கு நேரடியான பதில் எனவும் பார்க்கப்படுகிறது. இபிஎஸ்ஸின் எழுச்சியுரையை கேட்கவும் அவரை பார்க்கவும் மலைமோதிய கூட்டம் திரண்டது. குடும்பங்களாக வந்த பொதுமக்களும் ஒழுங்காக காத்திருந்த தொண்டர்களும் பதாகைகளுடன் பங்கேற்ற நிர்வாகிகளும் இணைந்து நிகழ்வை பிரம்மாண்டமாக்கினர். பெரிய குளத்தில் இபிஎஸ்க்கு கிடைத்த இந்த உணர்ச்சி பூர்வ வரவேற்பு அதிமுகவின் அடிப்படை தொண்டர்களின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது.
ஒற்றுமை என்ற வார்த்தைக்கு பதிலாக ஒருமை எடப்பாடி ஒருவரை சுற்றிய கூட்டணிதான் தொண்டர்களின் விருப்பம் என்பதை பதாகைகள் காட்டின. இதனால் எதிர்காலத்தில் அதிமுகவில் தலைமை விவகாரத்தில் எந்த விவாதமும் எழுந்தாலும் இபிஎஸ்க்கு தொண்டர்கள் மட்டும் போதும் என்றும் இன்றைய காட்சி அரசியல் ரீதியாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.